அதிகாரம் 11. அவர்கள் நினிவேக்கு எதிரேயுள்ள காசரின் நகரை நெருங்கிய பொழுது, ரபேல், உம் தந்தையை எந்நிலையில் விட்டு வந்தோம் என்பது உமக்கு தெரியும். எனவே உம் மனைவிக்கு முன்னரே நாம் விரைந்து சென்று மற்றவர்கள் வந்து சேர்வதற்குள் வீட்டை ஒழுங்குபடுத்துவோம் என்றார். ரபேல் தோபியாவிடம், மீனின் பித்தப்பையை கையில் எடுத்துக்கொள்ளும் என்றார். இருவரும் ஒன்றாகச் சென்றனர். நாயும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றது. இதற்கிடையில் அன்னா தன் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபித்துக்கு பார்வை திரும்புதல். தோபியா தம் தந்தையை அணுகுமுன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண் புள்ளிகளை சுருக்கி உரிந்து விழச் செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அன்னா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். தோபியாவின் கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்துவிட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி, அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு நினிவே மக்கள் வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம்மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மகளே, உன் வீட்டிற்குள் வா, நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று கூறி வரவேற்றார். நினிவேயில் இருந்த யூதர்கள் அனைவருக்கும் அது ஓர் இனிய நாள். தோபித்தின் நெருங்கிய உறவினர் அகிகாரும் நாதாபும் அவரது மகிழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.